கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை முன்னறிப்பை பொறுத்தவரையில் தமிழக உள் மாவட்டங்களில் அநேக இடங்களிலும், கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் மழை பதிவாகி இருக்கிறது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழையானது பதிவாகி இருக்கிறது. மேலும் அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரை வட தமிழக, தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் இன்று காலை 5:30 மணி அளவில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கிறது. இது வடகிழக்கு திசையில் நகர்ந்து 24ஆம் தேதி காலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் நிலவக்கூடும். அதன் பின்னர் இது மேலும் வலுப்பெற்று வடகிழக்கு திசையில் நகர்ந்து வடகிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் வரக்கூடிய 25ஆம் தேதி மாலை நிலவக்கூடும் என வானிலை ஆய்வு மையமானது எச்சரித்திருக்கிறது. தெற்கு கேரளா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் தமிழகத்தில் அநேக இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழைக்கான எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர் மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர், கள்ளக்குறிச்சி, சேலம், ஈரோடு, தருமபுரி, கரூர், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், நாமக்கல் மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக இன்று 4 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து வரக்கூடிய 26ஆம் தேதி வரையில் தமிழகத்தில் அடுத்த 5 தினங்களுக்கு மழைக்கான எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் வரக்கூடிய சென்னை மற்றும் சென்னை புறநகர்களுக்கான முன்னறிவிப்பை பொறுத்தவரையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி முதல் 36 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக இன்று 4 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் சென்னையில் பொறுத்தவரையில் சென்னையில் இன்று காலை முதல் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு வந்தது. இதனைத் தொடர்ந்து தற்பொழுது சென்னையில் வெயில் இருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. சென்னையில் மழை பெய்து வந்த நிலையில் தற்பொழுது சென்னையில் மட்டும் வெயிலானது இருக்கிறது. இன்னும் வரக்கூடிய நாட்களில் சென்னையில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக தென்மேற்கு பருவமழையானது இந்த மாத இறுதியில் தொடங்க உள்ள நிலையில் அதன் பின்னர் சென்னையில் மழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது.